வணக்கம். யாழ் சிறையின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளிரே கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். நேற்று நடந்த சுற்றி வளைப்பில் 300க்கும் மேற்பட்டோர் கைது. அரசாங்கம் எடுத்த புதிய நடவடிக்கை. இலங்கை கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு குரல் அவசியம். பிரித்தானிய அரசாங்கம் தெரிவிப்பு. பழைய புதைகுழிகளை தோண்டி மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரை அழைத்து காண்பிப்பதை நிறுத்துங்கள். பயத்தில் உளரும் நாமல் ராஜபக்ச. காசாவில் நிவாரண உதவி பெற முயலும் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் கைதான 2 சீன பிரஜைகள். எச்சரிக்கும் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வுத்துறை. தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளதுடன் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை வலியுறுத்துவதாகவும் அறிவித்துள்ளது. கம்பகா மாவட்டத்தின் கந்தானை, யாயில, வத்தலை மற்றும் ராகம்பை ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகளில் 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்களே இதில் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுவை ஒழிக்கும் செயல்முறையின் ஒரு பகுதியாக இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எதிர்காலத்தில் நாடு முழுவதும் இவ்வாறான சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளதுடன் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை இலங்கை காவல்துறை, விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினர் இணைந்து முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போது 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் அகழ்வுகள், தடவியல், பகுப்பாய்வுகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை முன்னிறுத்திய ஆலோசனைகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான சுயாதீன விசாரணை ஆதரிப்பது தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அந்த நாட்டு நாடாளுமன்றில் எழுத்து மூலம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானியா வெளியுறவு, பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் கேத்தரின் வெஸ்ட் இந்த பிரச்சினையின் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார். மனித உரிமை மீறல்களுக்காக பொறுப்பு கூறலை ஆதரிப்பதில் பிரித்தானிய அரசாங்கம் உறுதியாயுள்ளது. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என கேத்தரின் வெஸ்ட் தெரிவித்துள்ளார். தான் கடந்த ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த போது பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் வடக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் கொழும்பில் உள்ள பிரித்தானியா உயர்ஸ்தானிக நாடளாவிய ரீதியாக உள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் நெருங்கிய உறவை பேணுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த கரிசனை இலங்கை அதிகாரிகளிடம் தொடர்ந்தும் தங்கள் தரப்பு எழுப்பி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பழைய புதைக்குழிகளை தோண்டி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் உயர்ஸ்தானிகரை அழைத்து வந்து காண்பிப்பதை நிறுத்திவிட்டு மக்களின் பொருளாதாரம் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னதாக செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் அகழ்வுகள், தடவியல், பகுப்பாய்வுகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை முன்னிறுத்திய ஆலோசனைகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான சுயாதீன விசாரணை ஆதரிப்பது தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அந்த நாட்டு நாடாளுமன்றில் எழுத்து மூலம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானியா வெளியுறவு, பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் கேத்தரின் வெஸ்ட் இந்த பிரச்சினையின் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார். மனித உரிமை மீறல்களுக்காக பொறுப்பு கூறலை ஆதரிப்பதில் பிரித்தானிய அரசாங்கம் உறுதியாயுள்ளது. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என கேத்தரின் வெஸ்ட் தெரிவித்துள்ளார்.
தான் கடந்த ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் வடக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் கொழும்பில் உள்ள பிரித்தானியா உயர்ஸ்தானிக நாடளாவிய ரீதியாக உள்ள காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் நெருங்கிய உறவை பேணுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த கரிசனை இலங்கை அதிகாரிகளிடம் தொடர்ந்தும் தங்கள் தரப்பு எழுப்பி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து சர்வதேச செய்திகள். கடந்த மே மாதத்தில் இருந்து காசாவின் நிவாரண உதவி பெற முயன்ற 613 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. உணவு விநியோக மையங்களை நிர்வகிக்கும் போர்வையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு விநியோக மையங்களில் அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்படுவதாக ஐநா குற்றம் சாட்டியுள்ளது. கடுமையான பசி காரணமாக அவை மரண பொறிகள் என்பதை அறிந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக விநியோக மையங்களுக்கு வருவதாகவும் அவர்கள் மீது துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதாகவும் ஐநா குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் அல்மாவாசியில் உள்ள அகதிகள் முகாமில் நடந்த குண்டுவெடிப்பில் கேன் யூனிஸில் 15 பேரும், காசா நகரில் அகதிகள் தங்கியிருந்த பள்ளியில் மேலும் 15 பேரும் கொல்லப்பட்டனர். காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை தற்போது 57,000 கடந்துள்ளது. மேலும் 1,34,611 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 60 நாள் போர் நிறுத்தத்தை முன்மொழிந்திருந்த சூழலிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இராணுவத்தில் உளவாளிகளை அமர்த்த முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் 2 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது தொடர்பில் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பணியகத்தின் பணிப்பாளர் ஹேஷ் பட்டேல் விளக்கம் அளித்துள்ளார். இந்த இருவரும் அமெரிக்கா கடற்படையில் சீன பாதுகாப்பு அமைச்சுக்காக உளவு தகவல்களை சேகரித்துள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஹேஷ் பட்டேல், இந்த செயற்பாடு முழு பலத்துடன் எதிர்கொள்ளப்படும். இத்தகைய நடவடிக்கைகளுக்கு FBI ஒருபோதும் இடமளிக்காது. எமது தேசிய பாதுகாப்பையும் எமது இராணுவத்தின் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதற்கு FBI-யின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை இவர்களது கைதுகள் பிரதிபலிக்கின்றன. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வெளிநாட்டு உளவுத்துறையின் சார்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. எமது தேசிய பாதுகாப்பையும் எமது இராணுவத்தின் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதற்கு FBI-யின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை இவர்களது கைதுகள் பிரதிபலிக்கின்றன. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வெளிநாட்டு உளவுத்துறையின் சார்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது என்றார். இந்த சம்பவத்தில் 38 வயதான சீன பிரஜையான ஜுவான் சின் மற்றும் கடந்த ஏப்ரலில் சுற்றுலா விசா மூலம் வந்த 39 வயதான லிட்டன் லாய் ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்கா சட்ட திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் யாழ் சிறையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறை மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.